இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அபிலாஷா, இப்போ யாருக்கேனும் ஒரு ட்ராமா இருக்கு, ஒரு மனைவிக்கு ட்ராமா இருக்கு அப்படின்னா மனைவி அதுல இருந்து எப்படி அவங்கள ஓவர் கம் பண்ணிக்கணும், மனைவிக்கு ட்ராமா இருக்கு அப்படிங்கிறத கணவர் தெரிஞ்சு கொள்ளும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ஆறுதல் படுத்தணும்? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸை சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே அதீத அன்பும் ஓவர் டிபெண்ட்டாக இருக்கிறது தான் இங்கே இஷ்யூ. ஸோ அவங்க எல்லாத்தையும் உங்கள் மேலே மட்டுமே எதிர்பார்க்குறாங்க. அது அவங்க சொன்ன மாதிரி அப்பாவா அண்ணனா ஹஸ்பண்டா எல்லாமே நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தேவை வந்து ஒரு வேலிடேஷன் அண்ட் ரீஅஷூரன்ஸ். இது ரெண்டு தான். அதாவது வேலிடேஷன்னா எனக்கான அங்கீகாரம், ரீஅஷூரன்ஸ்னால் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ எனக்கு முக்கியம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, எனக்கு அவங்க தான் லக்கி அப்படின்னு. ஸோ அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. அது அவங்க அட்டென்ஷன் சீக்கிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு அது தேவைப்படுது அந்த ரீஅஷூரன்ஸ். ஸோ நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, நிறையா வந்து நல்ல வார்த்தை சொல்கிறது, அன்பை கொடுக்கறது. இப்போ எல்லாரையும் நம்ம சொல்லணுமா, நீங்கள் அன்பை கொடுத்துட்டே இருக்கணுமா, உங்களுக்கு தெரியாதா நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் தேவைப்படுது. உங்கள் கம்யூனிகேஷனோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அந்த அன்பை வந்து வெளிப்படையாக கொடுத்தாதான் ஓகே எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன் அப்படின்றது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அப்பப்போ ஃபோன் பண்ணுறது, சப்போஸ் உங்கள் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. யூஸ்வலி எனக்கு என்ன வரும்னா, ஓவர் திங்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பதறிடுவாங்க, ஹார்ட் அட்டாக் லெவலுக்கு போயிடுவாங்க. ஃபோன் ரொம்ப நேரமாக ரீச் ஆகல, இவரை நான் எப்படி ரீச் பண்ணுவேன், அதுக்குள்ளே என்னென்னமோ யோசிப்பாங்க. வர வழியில் வந்து வண்டி ஏதாவது ஆயிடுச்சா, எந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஃபோன் ஆஃப் ஆச்சு என்ன அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க இடத்துல இருந்து அவங்களுக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடும், பசில் ஆகிடுவாங்க. என்ன ஆச்சோ, நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு என்னென்னமோ தோணும், ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்க மாதிரிலாம் தோணும். அப்போ அந்த டெரர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அதிர்ச்சி, அந்த திகில், அது அவங்கள ரொம்ப ஹாண்ட் பண்ணும், ரொம்ப அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும். அது வராமல் இருக்கணும்னா ஃபோன் ஆஃப் ஆனால் ஜென்ரலாக இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில் யார்கிட்டயாவது ஃபோனை வாங்கி, என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுமா, நான் வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஷீல் பி ஃபைன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இந்த கணவரை வேற ஒரு பொண்ணோட தொடர்பு படுத்தி இல்லாம வேற ஏதாவது கனவு இருக்கா? சார், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து இறந்துட்டார் சார். லவ் பண்ண டைமில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஓவர் திங்கிங் போய் ஒரு 1 இயர் நான் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லவ்க்குள்ளே போகவும் சரி, இன்னொரு லைஃப்குள்ளே போகவும் சரி, நான் ரெடியாகவே இல்லை. ஓவர் திங்கிங் ஆகி ஆகி சாமி முன்னாடி அழுகிறது, வீட்லேயே தனியாக உட்காந்து அழுகிறது, வீட்டில் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது, லைக் அந்த மாதிரி அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆகி தான் அவர் இறந்தார். ஸோ வண்டியில் யாராவது போனாலுமே எனக்கு சேஃபாக போவாங்களா இல்லையா அந்த மாதிரி பயம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கேன் சார், கிச்சனில் பிளேட் வந்து இப்படி நல்லா ஆடுறது எனக்கு கேட்குது. ஆனால் அது அவர் கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், இறந்தவர் கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன், அது இருக்காதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் அந்த பிளேட் சவுண்டு எனக்கு மட்டும் நல்லா கேட்குது. உள்ளே போய் பார்க்குறேன், அந்த பிளேட் ஆடவே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆடுது சார். ரொம்ப பயம் ஆயிடுச்சு எனக்கு. அதில் யோசிச்சு நம்ம செத்துடலாம், அவர் தான் நம்மளை கூப்பிட்றாரு, லைக் அப்படி நான் யோசிச்சுட்டேன் சார். ரொம்ப ஓவர் திங்கிங் ஆகிட்டேன். நம்ம இறந்துட்டோன்னா நம்மளும் அங்கே போயிடலாம், மேலே போய்ட்டு அவங்க கூட இருக்கலாம், அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க, லைக் அந்த மாதிரி யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டில் யார்கிட்டையுமே பேசாமல் இப்படியே இருந்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகி திரும்ப மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் யோசிக்கல, பயங்கரமாக யோசிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் பண்ணிட்டு வந்தார். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் ஆக்சிடென்ட்டால தான் இறந்தார். இவர் வண்டியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவார் சார், கொஞ்சம்னா இல்லை நிறையாவே ஃபாஸ்ட்டாக போவார். ஸோ எனக்கு பயமாக இருக்கும், அவர் நான் இழந்துட்டேன், இவரே நான் இழக்கக்கூடாது. உங்களுக்கு இப்படி அவங்க ஒரு மென்டல் ட்ராமா ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆக்சுவலி அதில் தான் அவங்க மேலே நான் எமோஷ்னலாக ஆட் ஆக ஆரம்பித்தேன். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, நீ வந்து அவங்க முன்னாடி லவ் பண்ண பையன் பேர் வந்து மீ. ஸோ மீன் அவங்க செல்லமாக கூப்பிட்டுப்பாங்க. நீங்கள் பேசுகிறது, நீங்கள் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுலாம் எங்கள் மீ என்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது, உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவர் பார்க்குற மாதிரி இருக்குது, அவரோட ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் மூலிமா தான் எனக்கு அட்டாச் ஆனது. அவங்களும் நானும். ஆக்சுவலி நானே அப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் தான். இப்போ இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மென்டல் ட்ராமா அப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க நீங்கள்? இல்லை சார், அது நான் லவ் பீரியட்லேயே நான் அதில் வெளியே கொண்டு வந்துடுவேன். அவங்கள எப்பயுமே நான் நெகட்டிவாக யோசிக்க விட மாட்டேன். இவங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் பீரியட்ல நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஓவர் திங்கிங் ரைட் தான் சார். அந்த திங்கிங் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுப்போம். ஓவர் திங்க் தானே பண்ணுற, இந்த விஷயத்தை நினச்சி நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்படின்ற விஷயத்த நான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி கொடுத்து அவங்கள அதிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வர வச்சேன் சார். ஆக்சுவலாக ஆனால் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டில் வந்து காதல் மலரும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு துயர நிலையில் அவங்க வந்து இக்கட்டான நிலைமையில யாரை நம்புறதுன்னு ஹோப்லெஸ்ஸாக இருக்கப்போ உங்களுக்கு அவங்க மேலே காதல் மலர்ந்துருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல நீ சிச்சுவேஷன் மோசமான சிச்சுவேஷன், பட் ஆக்சுவலாக இது உங்களுக்கு குட் ஸ்டார்ட். ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு மனசு வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அது வராது. ஓகே, அவங்களே ஒரு டெப்ரெஷனில் இருக்காங்க, அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த ஒன்றுன்னு நினைக்காம அவங்க டெப்ரெஷன்லேருந்து போகிறது தான் ஒரு லவ்னு நினச்சி அவங்க கொண்டு வந்துட்டீங்க. குட் குட் குட். தேங்க்யூ சார். இங்கே யாருக்கெல்லாம் பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்கு, முன்னால் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு இன்னமும் உன்னை வேட்டையாடிட்டே இருக்கு, தொடர்ந்துகிட்டே இருக்கு? யாருக்கு சார்? நான் பிறந்து 16 நாள்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதனால எல்லாருமே சேர்ந்து நீ தான் பிறக்கும் போதே அப்பா ராசி இல்லாதவன்னு சொல்ல சொன்னாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதை கடந்து வர முடியல என்னால். இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் வசதியாக தான் இருந்தோம், ஒன்னால தான் வசதி போயிடுச்சு, எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு, நீ தர்திரியம்னு சொல்லுவாங்க. கூட பிறக்கவங்களாம் என்னையவே வெறுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு தனிமை, சின்ன பிள்ளையிலேருந்தே தனிமை தான். எனக்கு என் மேலே பாசங்கட்ட யாருமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்படியே தனிமையிலே இருந்து ஸ்கூலில் ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு பயம். எனக்கு என் கூட பழகிறதுனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறமா நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது சைக்கிள் கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா நான் எனக்குள்ளே நானே பேசிக்க ஆரம்பித்தேன், எங்கள் அப்பா தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். கனவுல வந்து நான் இவங்கள சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டாக தப்பாகிடுமா, கடைசி வரை நம்ம இப்படி தான் கஷ்டப்படுமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது கரெக்டு தான், நீ அந்த பையனையே சூஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஒருக்குள்ளே தாட் இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அவங்க இந்து நான் கிறிஸ்டின், ஆனாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்மோக்கிங் பண்ணுறது இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். நான் கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் என்ன நினச்சான்னு தெரில, இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டார். இது வரைக்கும் எதையுமே அவர் தொட்டதில்லை. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் வந்து தத்ரியம் கிடையாது, எனக்கு கிடைச்ச லக்கு இவர் தான், இவரை வச்சு நான் சக்ஸஸாக இருப்பேன் அப்படின்றத நான் சொல்லணும்னு தான் இங்கே வந்தது. ஆக்சுவலாக பேசிக்காக என்னன்னா, உங்களுக்கு சின்ன வயதில் உங்களை எல்லாரும் வெறுத்ததன் காரணமாக இவரும் வெறுத்துருவாருங்க ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், தர்திரியமானா என்னைய கல்யாணம் பண்ணதுனால. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைய பிடிச்ச சனியை, எல்லாரும் இதே சொல்கிறாங்க. எனக்கு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சு, எனக்கு வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவில் நான் சொன்னேன், நான் உன்னைய நான் தானே வாழ்கிறேன், நான் தான் சொல்லணும், உனக்கு யார் சொன்னால் எனக்கு என்னென்னு. அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓரளவுக்கு முயற்சி பண்ண அவங்க கூட இருக்க முடியல எங்களால். ஆனால் எல்லாரோட பாசமும் எனக்கு அவர்கிட்டேருந்து கிடைக்கிது. அதனால் அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் ஓவர் திங்க் பண்ணி இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இப்போது உங்கள் மனைவி வந்து சின்ன வயதுலேருந்தே அவங்கள வந்து ஒரு அன்லக்கி, நீ ஒரு தர்திரியம் அப்படின்னு சொல்லியே எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க மனசில் என்னென்னா, இப்போ நாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் சரியாக போகாமல் போயிடுமோ, நம்ம யாரோட சேரமோ அவங்க நல்லா இல்லாமல் போயிடுவாங்களோங்க பயம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், அவங்க அன்லக்கினா எனக்கு அவங்க தான் சார் லக்கி. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே எப்படின்னா எல்லா பழக்கமுமே இருந்துச்சு. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே விட்டுட்டேன். இப்போ ஓரளவு நார்மலாக இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க இல்லைன்னா எனக்கு என் லைஃப் என்னன்னு தெரியாமல் அது ஏதோ ஒரு வழியில் போயிருக்கும். எப்படி வந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்க இருக்க தான் சார் எனக்கு லக்கி.